ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்கில் வந்து நில சீர்திருத்தம் இருக்குல்லையே, அந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா டாபிக் வைஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. சரி வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்தியாவில் தொடங்கப்பட்ட நில சீர்திருத்தத்தின் பகுதியாக பின்வருவன சேர்க்கப்பட்டுள்ளன. என்னென்னலாம் வந்து இந்த நில சீர்திருத்த பகுதியில் வந்து சேர்த்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பாருங்கள். இடைத்தரகர்களை ஒழித்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குத்தகை சீர்திருத்தங்கள், விவசாய மறுசீரமைப்பு, மேலே உள்ள அனைத்தும். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. இது மூணுமே வந்து சரிதான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். UPPAL குழுவை அமைப்பதற்கான காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, தரிசு நிலங்களை ஆய்வு செய்வது. அடுத்து பாருங்கள். தவறான பதிலை தேர்ந்தெடுக்கவும். வனத்துறையின் இலக்கு மற்றும் நோக்கங்கள் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து தப்பானது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தப்பாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, காடழிப்பு மற்றும் வாழ்விட அழிவு. சரிங்களா? மற்றதெல்லாம் பார்த்துக்கோங்க. வனத்துறையோட நோக்கங்கள் பாருங்கள். சுற்றுச்சூழல் உறுதிப்படுத்துதல் மற்றும் வன உற்பத்தியை மேம்படுத்துதல், இயற்கை காடு மற்றும் வன உயிரினங்களை பாதுகாத்தல், சுற்றுச்சூழல் அமைப்புகளின் பாதுகாப்பு மற்றும் அவற்றின் மரபணு வேறுபாடு. சரிங்களா? அடுத்து பாருங்கள். வானவர் புரட்சி என ஏன் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, வேளாண் மற்றும் தொழில் உற்பத்தி புரட்சி தான் பார்த்தீங்கன்னா வானவில் புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள். ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். போர்டு அறக்கட்டளையின் பரிந்துரைகளின் அடிப்படையில் இந்திய அரசாங்கம் 1960 பசுமை புரட்சியின் தொடர்பாக IADPயை அறிமுகப்படுத்தி 7 மாநிலங்களில் 7 மாவட்டங்களை தேர்ந்தெடுத்து அதன்படி கீழ்கண்ட 4 மாநிலங்களுள் எந்த மாநிலம் அரிசி உற்பத்திக்கு தேர்ந்தெடுக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம். அடுத்து பாருங்கள். கூற்று கொடுத்துருக்காங்க. கூற்று பாருங்கள். விவசாயிகளுக்கான தேசிய கொள்கைக்கு இந்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. காரணம் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கான தேசிய கொள்கையின் பல ஏற்பாடுகள் மத்திய அரசின் பல்வேறு திட்டங்கள் மூலம் செயல்படுத்தப்படுகின்றன. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, கூற்று காரணம் ரெண்டும் சரி, சரியான விளக்கம். அடுத்து பாருங்கள். பின்வருவனவற்றுள் தேசிய வேளாண் தொழில்நுட்ப திட்டத்தின் முக்கிய குறிக்கோள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 2 மட்டும். இயற்கை வளங்களின் அடிப்படையை பாதுகாத்தல் மற்றும் வளங்களின் உற்பத்தி திறனை மேம்படுத்துதல். அடுத்து பாருங்கள். வேளாண் நடவடிக்கைகளுக்கு அதிக அளவில் நீர் தேவைப்படும் ஒரு பயிர் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் கரும்பு. அடுத்து பாருங்கள். இந்தியாவில் பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவர் வந்து MS சுவாமிநாதன். இந்திய பசுமை புரட்சியின் தந்தை வந்து MS சுவாமிநாதன். உலக பசுமை புரட்சியின் தந்தை வந்து நார்மன் போர்லாங். சரிங்களா? இந்த பசுமை புரட்சி என்ற சொல்லை வந்து யார் உருவாக்குனது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா வில்லியம் காண்டி. அவர் தான் வந்து உருவாக்கியிருப்பார். அடுத்து பாருங்கள். வெள்ள நடவடிக்கை என்ற சொல்லானது எதனுடன் தொடர்புடையது? இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பால் உற்பத்தி. அடுத்து பாருங்கள். நில சீர்திருத்த நோக்கங்களை நிறைவேற்ற எடுக்கப்பட்ட முக்கிய நடவடிக்கை திட்டங்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்களை ஒழித்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நில உரிமையாளர் குத்தகைக்காரர் உறவை மேம்படுத்துதல் மற்றும் நிலத்தின் மீது உச்சவரம்பு வைப்பதன் மூலம் நிலத்தை பங்கீடு செய்தல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிதறிய நிலங்களை ஒருங்கிணைத்தல், நிலப்பதிவுகளை கணினிமயமாக்குதல் மற்றும் புதுப்பித்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, எல்லாமே வந்து வரும். அடுத்து பாருங்கள். வேளாண்மை விலை கொள்கையின் முக்கிய கருவியாக இருப்பது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, குறைந்தபட்ச ஆதரவு விலை. அடுத்து பாருங்கள். நீடித்து நிலைக்கும் பசுமை புரட்சியின் உட்கருத்துக்கள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, குறைந்த இடுபொருட்களில் அதிக உற்பத்தி, புதுப்பிக்கத்தக்க சக்தி பயன்பாடு, மண்வளம் பாதுகாக்க, சுற்றுச்சூழலை பேணுதல். சரிங்களா? அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ளவற்றுள் இந்தியாவின் விவசாயம் தொடர்பான சரியான கூட்டுகள் வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருங்க, எது சரின்னு கேட்குறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சரிதான். உலக அளவில் இந்திய தேயிலை, கரும்பு மற்றும் எண்ணெய் விதைகள் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சியின் மூலமாக இந்திய உணவு உற்பத்தியில் தன்னிறைவு பெற்றுள்ளது. இது ரெண்டுமே வந்து சரிதான், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள். நில குத்தகை சீர்திருத்த சட்டத்தின் குறிக்கோள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, இடைத்தரகர்களை நீக்குவது. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். பொறுத்துக்க கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. முதல் உலக போர் பார்த்தீங்கன்னா 1914, புதிய தொழிற்கல்வி பார்த்தீங்கன்னா 1991, பசுமை புரட்சி வந்து 1960, HYB பார்த்தீங்கன்னா அதிக விளைச்சலை தரக்கூடிய விதைகள். சரிங்களா? ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள். கீழே காணப்படும் இனங்களில் இந்தியாவின் நில சீர்திருத்த திட்டங்களில் தொடர்புடையது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா நில உச்ச வரம்பு நிர்ணயம், நிலத்தொகுப்பு, கூட்டுப்பண்ணை, ஜமீன்தார் முறை ஒழிப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 4மே வந்து வரும். அடுத்து பாருங்கள்.
பசுமை புரட்சியின் பலவீனங்கள் என்பதை பற்றிய பின்வரும் வாக்கியங்களில் எவை சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதெல்லாம் சரின்னு பார்த்தீங்கன்னா 1, 3 வந்து சரிங்களா. விதைகள் மற்றும் உரங்களுக்கு பேரளவு மூலதனம் தேவைப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதிக உரங்களின் பயன்பாடு நிலத்தின் செழுமையை தன்மையை பாதித்தது. சரிங்களா. அடுத்து பாருங்க, இந்தியாவில் வெண்மை புரட்சியின் தந்தை வந்து வார்கேஸ் குரியன். வெண்மை புரட்சியின் தந்தை வந்து வார்கேஸ் குரியன். MS சுவாமிநாதன் வந்து பசுமை புரட்சியின் தந்தை. அடுத்து பாருங்க, பசுமை புரட்சியானது அதிக விளைச்சல் தரக்கூடிய வகைகளுக்கு முக்கியத்துவம் வழங்கியது என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அரிசி மற்றும் கோதுமை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் மற்றும் சோளம். சரிங்களா. ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், டேஷ் என்பது சமூக நீதியின் பார்வையில் விவசாய உற்பத்தியை உயர்த்துவது மற்றும் உரிமையை மறுபகிர்வு செய்வதை உள்ளடக்கியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, நில சீர்திருத்தம். அடுத்து பாருங்கள், வேளாண்மையின் வணிக மையம் என எதனால் அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, சந்தையின் விற்பனை விலை. அடுத்து பாருங்கள், 10,000 ஹெக்டருக்கு அதிகமான விளைநிலங்களுக்கு பாசன வசதி வழங்கும் திட்டத்தினை டேஷ் எனலாம். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பெரிய நீர்ப்பாசன திட்டம். பெரிய நீர்ப்பாசன திட்டம்னா 10,000 ஹெக்டருக்கு அதிகமான விளைநிலங்களுக்கு பாசன வசதி வழங்குவது தான் சொல்லுவாங்க. அடுத்து பாருங்கள், ஸோ இந்தியாவில் புதிய பசுமை புரட்சியின் தந்தை வந்து MS சுவாமிநாதன், நமக்கு தெரிஞ்சது தான். அடுத்து பாருங்கள், நீல புரட்சி எந்த நோக்கத்திற்காக நடைமுறைப்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, மீனவர் மற்றும் மீன்பிடி தொழில்களின் பொருளாதார வளர்ச்சிக்காக. ஸோ நீல புரட்சினாலே நமக்கு மீன் உற்பத்தி வந்து ஞாபகம் வந்துடணும். ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், பொறுத்துக்கு கொடுத்துருக்காங்க, பொறுத்த சொல்லியிருக்காங்க. தங்க நூலிலை புரட்சி பார்த்தீங்கன்னா ஜன்னல் பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் கலரில் தான் இருக்கும். தங்க நூலிலை அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். வெள்ளி இலை புரட்சி பார்த்தீங்கன்னா பருத்தி உற்பத்தி. சாம்பல் புரட்சி பார்த்தீங்கன்னா உரங்கள். நீல புரட்சினா மீன்கள் உற்பத்தி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், வேளாண்மை மானியம் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விவசாயியின் உற்பத்திக்கும் அவனின் வருமானத்திற்கும் ஆதரவாக அளிப்பது. அடுத்து பாருங்கள், பசுமை புரட்சி எந்த பயிர்களின் ஜோடியில் மிகவும் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, கோதுமை மற்றும் அரிசி. பசுமை புரட்சி எந்த ஜோடியில் வந்து வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதுன்னா கோதுமை மற்றும் அரிசி. ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், டிஜிட்டல் தொழில்நுட்பம் மூலம் விவசாயியின் வருமானத்தை இரட்டிப்பாக்க எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ 1 மட்டும், தொழில்நுட்ப உருவாக்கம் மற்றும் பரவல், கொள்கைகள் மற்றும் சீர்திருத்தங்கள் மற்றும் வளர்ச்சி ஊக்கிகள். சரிங்களா. ஸோ செயற்கை நுண்ணறிவு வந்து வரணும், 1, 4 வரணும். பட் ஆனால் அவங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்தியாவில் நில சீர்திருத்தங்களுக்கான அவசியம் வந்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, விவசாய நிலம் பிரிக்கப்பட்டது, இது வந்து சரி. உற்பத்தி திறன் குறைந்து வருகிறது, அது வந்து சரி. ஸோ 2வது மட்டும் தப்பு. சரிங்களா. அடுத்து பாருங்கள், உழவு இல்லாத விவசாயத்தின் பழமையான வடிவம் வந்து எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மண்வெட்டி விவசாயம். அடுத்து பாருங்கள், குத்தகை சீர்திருத்தங்களில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளுடன் தொடர்புடையது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாடகை கட்டுப்பாடு, குத்தகை கால பாதுகாப்பு, குத்தகைக்காரர்களின் உரிமைகள். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. வேறு கூற்று பாருங்கள், நுண்ணீர் பாசன தொழில்நுட்பம் பாரம்பரிய நீர் பாசன முறைகளை விட பயிர்களில் அதிக மகசூல் கிடைக்க வழிவகை செய்கிறது. இது வந்து சரிதான். அடுத்து காரணம் பாருங்கள், நுண்ணீர் பாசன திட்டத்தில் அளவான நீர் சீரான கால இடைவெளியில் பாய்ச்சப்படுகிறது. பணியாட்களின் செலவை குறைத்து உர பயன்பாட்டு திறன் அதிகரிப்பதோடு விளைச்சலையும் அதிகரிக்கிறது. சரிங்களா. அதுக்கான ஆன்சர் கூற்று காரணம் 2மே வந்து சரி, சரியான விளக்கம் தான். ட்ரிப் இரிகேஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதை பற்றி தான் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், உலக காப்பி உற்பத்தியில் இந்தியாவோட இடம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 7வது இடம். ஸோ அடுத்து பாருங்கள், கூற்று காரணம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கூற்று பாருங்கள், இந்தியாவில் நிலத்தின் உற்பத்தி திறன் குறைவாக உள்ளது, கூற்று வந்து சரி. காரணம் பார்த்தீங்கன்னா, சிறு விவசாயிகள் அதிக உற்பத்தி செய்ய ஊக்குவிப்பு இல்லை, 2மே வந்து சரி, சரியான விளக்கம் தான் ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், பின் வருவனவற்றில் எது இந்தியாவில் அதிக மாணவர் செய்யும் தொழில் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, வேளாண்மை. ஸோ அடுத்து பாருங்கள், ஒரு குறிப்பிட்டதில் எது வேளாண்மை விலையின் கொள்கையின் முக்கிய நோக்கங்களில் குறிப்பிடப்படாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வேளாண் விலை கொள்கையில் முக்கிய நோக்கங்களில் குறிப்பிடப்படாதது வந்து எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எது வராதுன்னு பார்த்தீங்கன்னா, நில பகிர்வுக்கு உதவுவது. ஸோ 2வது பாயிண்ட் மட்டும் வராது, ஆப்ஷன் பி.
அடுத்து கீழ்கண்டவற்றில் நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்புடையவை எவை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இடைத்தரகர்களை ஒழித்தல். இதே விஷயம் தான் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. ஸோ நில குத்தகை சட்டம், நில உச்ச வரம்பு. சரிங்களா, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், இந்திய வேளாண்மை ஆராய்ச்சி கழகமானது இந்திய வேளாண்மையை காலநிலை மாறுபாடுகள் போன்ற காரணங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்காக நிலையான ஆய்வு, செயல்நுட்பம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவற்றிற்காக ஏற்படுத்தியுள்ள தொடர் திட்டமானது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, NICRA. அடுத்து பாருங்கள், நீல பொருளாதாரம் எதனுடன் தொடர்புடையது அல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தேன் உற்பத்தி அதிகரித்தல். மீன், நீல பொருளாதாரனால நமக்கு மீன் அந்த வார்த்தை அதில் நமக்கு வரணும். சரிங்களா, மீன் சம்மந்தப்பட்டது எல்லாமே அதில். ஸோ தேன் வராது. சரிங்களா, அப்போது 3வது பாயிண்ட் மட்டும் தப்பாக இருக்குது, ஆப்ஷன் ஏ. அடுத்து பாருங்கள், கொடுத்துருக்காங்க. பசுமை புரட்சி உணவுப் பயிர்கள், வெண்மை புரட்சி பால், நீல புரட்சி மீன், மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள், ஆப்ஷன் பி. இந்திய பசுமை புரட்சியின் தந்தை என அழைக்கப்படுவர் MS சுவாமிநாதன், ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பின்வரும் விவசாய முறைகளில் எது சூழல் நட்பு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கரிம வேளாண்மை. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் உணவு உற்பத்தி அதிகமானாலும் சமீபத்திய காலத்தில் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட காரணமாக இருப்பது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, அதிக கடன்பட்ட நிலை. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றில் எது விவசாய பொருட்களின் விலை கொள்கை கருவிகள் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, விவசாயிகளுக்கு கடன் வசதி செய்து தருதல். அடுத்து பாருங்கள், 2வது பசுமை புரட்சியின் நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உணவு பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக விவசாய உற்பத்தி திறனை உயர்த்துவது, நிலையான விவசாயத்தை மேம்படுத்துவதற்காக விவசாயிகளின் தனிநபர் வருமானத்தை அதிகரிக்க, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், இந்தியாவில் குறு விவசாயிகள் வைத்திருக்கும் நிலத்தோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 ஹெக்டேர். அடுத்து பாருங்கள், ICRISAT டேஷ் உடன் தொடர்புடையது. இதுக்கான ஆன்சர் வறண்ட நில விவசாயம், ஆப்ஷன் பி. அடுத்து பாருங்கள், மண் வளத்தை மேம்படுத்துதல் மற்றும் மழைநீர் சேகரிப்பை கட்டாயப்படுத்துதல் இக்கூற்றுகளுடன் தொடர்புடையது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, பசுமையான புரட்சி. அடுத்து பாருங்கள், வேளாண் உற்பத்தியில் முதன்மையான நாடுகளை இறங்க வரிசையில் தேர்ந்தெடுக்க. அதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சீனா, அமெரிக்க ஐக்கிய நாடு, பிரேசில், இந்தியா. அடுத்து பாருங்கள், இந்திய பொருளாதாரத்தில் பிரதான இடம் வகிப்பது விவசாயம். அடுத்து பாருங்கள், குத்தகை சட்டத்தின் முக்கிய அம்சங்கள் எதுன்னு கேட்குறாங்க. ஒப்பந்த காலத்தை நிர்ணயித்தல், நியாயமான வாடகை, நிலத்தை வாங்கும் உரிமை, ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்கள், விவசாய உற்பத்தியாளர் கூட்டுறவு விற்பனை கழகத்தின் நோக்கம் என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. விவசாய உற்பத்தி செய்த பொருட்களை அதிக விலைக்கு விற்பனை செய்வது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உற்பத்தியின் பொருட்களின் அதிகப்படியான கடன் வழங்குதல், சௌகரியமான விற்பனை சந்தையை செய்தல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், அடிப்படையில் டாக்டர் சுவாமிநாதன் ஒரு டேஷ் ஆவார், வேளாண் விஞ்ஞானி, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், உயர் விளைச்சல் வகை திட்டத்தின் கீழ்கண்டவற்றில் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை, சரிங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உயர் விளைச்சல் வகை திட்டத்தின் கீழ் எந்த பயிர் உணவு பயிர் கீழ் வரவில்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கரும்பு. டேஷ் சுற்றுச்சூழலுக்கு உகந்த விவசாய முறையாகும், இயற்கை விவசாயம். அடுத்து பாருங்கள், சிவப்பு புரட்சியுடன் தொடர்புடையது எதுன்னு கேட்குறாங்க. இறைச்சி, தக்காளி, ஆப்ஷன் சி. அடுத்து பாருங்கள், பின்வருவனவற்றுள் மத்திய அரசின் வேளாண் மற்றும் கூட்டுறவுத்துறையால் நடத்தப்படும் விவசாயிகள் களப்பள்ளி மூலம் ஒரு விவசாயி எத்தகைய அறிவினை பெற முடியும்? ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி, மண், உரம் மற்றும் பயிர் மேலாண்மை பற்றிய முறைகள் மற்றும் பயிற்சி, நிலவள பற்றாக்குறைகளுக்கான அறிகுறிகளை புரியும் அறிவு. அடுத்து பாருங்கள், எது சரியானது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் சரியாக மேட்சாக இருக்குன்னு கேட்குறாங்க. சரியாக மேட்சாக இருக்குது பார்த்திங்கன்னா 1, 3 ரெண்டுமே சரியாக மேட்சாக இருக்குது, சரிங்களா, ஆப்ஷன் பி. ஸோ அவ்வளோதான், இந்த டாப்பிக்லேருந்து கேட்ட கொஷின்ஸ் பார்த்தாச்சு. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.